பார்ட் 2 போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி நல்லாயிருக்கும். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா மாசிலா அருவி போயிட்டு எங்கேயும் போகாமல் டேரெக்டாக ரூமுக்கு வந்து தூங்கிட்டோம். அடுத்தது காலையில் என்சி இப்போ டீ குடிக்க போயின்னு இருக்கோம். நெத்தில் காமிச்சுருக்கிறாங்களா 2 பேரும். இதை பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டில் டீ அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் எங்களுக்கு என்ன லக்குன்னு தெரியல, விழுப்புரத்துக்கு அப்புறம் கொல்லி ஹில்ஸ் வரையும் டீ எங்கே குடித்தாலும் வேறு லெவலில் இருந்துச்சு. அது சீசனாக இல்லை என்னன்னு தெரில, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டீ கடைக்கு போயிட்டு வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் சரியாக ஒரு 10 மணிக்கு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு எங்கே போகிறோம் பிளான் என்னன்னு சொல்லி பேசிவிட்டு அதோ இப்போ கிளம்புறோம். நாங்கள் பாருங்கள், போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஏன்னா ஆகாய கங்கை வந்து 1200 படிக்கட்டு ஏறி இறங்கினா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப டயர்டாயிரும். சாப்பிட்டு போயிடலான்ட்டு பிளான் பண்ணோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸில் ரொம்ப ஃபேமஸ் உள்ள ரெசார்ட்டு ஆர்விஆர் ரெசார்ட். அந்த ஆர்விஆர் ரெசார்ட் லைனில் நீங்கள் தங்குனீங்கன்னா ஆர்விஆர் ரெசார்ட் விட்டு வெளியில் வந்தாலே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பினீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் லைனில் இருக்கிற கடைசி ஹோட்டல் இந்த ஹோட்டல் தான். 1 டைம் மீல்னாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஓம் முருகன் கடை வந்தோம். காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு ஸ்பெஷல் சொல்லி கேட்டால் நம்ம ஆளுங்க எப்பவும் போல் பரோட்டா இட்லி கல் தோசை அப்படின்னாங்க. அண்ணன் வந்து பிரண்டு ரோஸு, அப்புறமா வந்து எள் பொடி ரோஸு, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை பொடி ரோஸு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கடை ஸ்பெஷலு இந்த ஏரியாவிலே எங்கள் கடையில் மட்டும்தான் இது விற்குதுன்னாங்க. சாப்பிட்டோம், அல்டிமேட் வேறு லெவலு. வந்தீங்கன்னா அதுவும் கண்டிப்பாக பிரண்டு ரோஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக என்ட்ரன்ஸ் டிக்கெட் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா இத்தனை நாளாக வந்து ஆகாய கங்கை இல்லை ஓப்பன் பண்ணல சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ட்ரன்ஸில் நாங்கள் டிக்கெட் வாங்கினோன்னே எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டிக்கெட் கொடுக்குறாலே உள்ள அலோவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பாருங்களா அந்த மலை அது இது அன்னத்தை வாய்ப்பு அதிகமான இடத்துல ஆகாய கங்கைன்ட்டு போர்டு இருக்காது. அதிகமான இடத்துல வந்து அலப்பீஸ்வரர் கோயில் சொல்லி தான் இருக்கும். அந்த கோயிலும் சரி ஆகாய கங்கையும் சரி ஒரே ஸ்பாட்டு தான். ஒரு வழியாக ஆகாய கங்கை டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். டிக்கெட் முதல்ல 10 ரூபா இருந்துச்சு, இப்போ 30 ரூபா. இது ஆகாய கங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1200 படிக்கட்டா. இதான் கணக்கா? எது இருந்துங்க கணக்கு? 1200 படிக்கட்டு. ஐயோ படி 2ஆம் படி 3ஆம் படி அது ஆக்சுவலா அங்கே கணக்காயிடுச்சு. இது தவறு. நீங்க அங்க கணக்கு பண்ணிருக்கணும். இல்ல என் மனம் ஒற்றுக்கவில்லை. நீங்க என்ன அந்த 1200 படிக்கட்டில் இருக்கிறதுலேயே இந்த ஒரு பார்ட்டு மட்டும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னென்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். இதை மட்டும் கடந்துட்டா ரொம்ப ஈஸியாகவும் போயிடலாம். அதே மாதிரி வரும்போதும் இது ஏறுறது மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்டும், ரெண்டாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்தோம். அந்த ஆகாய கங்கை ஏதோ என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். எஸ், ஒரு வழியாக அந்த லாஸ்ட்டு பார்ட்டு கல்லாக இருக்கும். இந்த பார்ட்டை தாண்டினா டைரெக்டாக ஆகாய கங்கை தான் வந்தாச்சு. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே. 1 2 காரணம் 100 கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே. தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீரனா. ஆகாய கங்கையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த கம்பியாக உள்ளூர் இடத்துல கம்பியாக இருக்கும். அங்கே போய் தான் குளிப்போம். முடியல, கம்பி எங்கேயே இருக்குது, உழுவுறது இங்கே இருக்குது. ஆனால் எங்களால் பார்த்தீங்கன்னா குளிக்கவே முடியல. சாரல் காற்று அந்த மாதிரி அடிக்குது. வேற லெவலில் இருக்குது ஆகாயம். சிறு நதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே.
தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீரனா. ஒரு வழியாக குளிச்சுட்டு மேலே வந்தாச்சு. கொல்லி ஹில்ஸ்க்கு வந்தாலே மிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மூலிகை சூப்பு, இன்னொன்று கொல்லிமலையில் இருக்கிற ஃப்ரூட்ஸு. ஏன்னா ஃப்ரூட்ஸ் அவ்வளோ நேச்சராக எந்த ஒரு மருந்தும் இல்லாமல், எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் தான் இப்போ நாம் போய் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லான்னு கடைக்கு போகும்போது என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய அத்திப்பழம் பார்த்தேன். முதல்ல அந்த அத்திப்பழத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அந்த அக்கா வெட்டி போட்டு அத்திப்பழம். குளிச்சுட்டு மேலே வந்தால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அக்கா கடை இருக்கு. அத்திப்பழம் தேன் போட்டு நீங்க சாப்பிடணும். ஐயோ வரல ஃப்ரூட் சாப்பிட்டு முடித்தோடனே ஆப்போசிட்டில் இருக்க கடையில் மூலிகை சூப் குடித்தோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரூட்ஸும் சரி, மூலிகை சூப்பும் சரி மிஸ் பண்ணாதீங்க. டைம் பார்த்திங்கன்னா இதே 3:30 ஆகிடுச்சு. இப்போது கிளம்புனா தான் நம்ம நைட்டுக்குள்ளே சென்னைக்கு போக முடியும். அதனால் என்ன பண்ணோன்னா கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சூப்பரான காட்சி எங்கள் கண்ணில் தென்பட்டுது. அதனால் உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லி தான் நிப்பாட்டி வீடியோ எடுத்தோம். இந்த ஃபோனில் எந்த அளவுக்கு ஃபோன் வீடியோவில் தெரியுதுன்னு சொல்லி தெரில. ஆனால் நாங்கள் அந்த கிளைமேட்டுக்கு அந்த ரோடுக்கு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்தது. எவ்வளோ சூப்பராக ஃபேமிலியாக உட்காந்துருக்கான்னு பாருங்களேன். இது பார்த்துட்டு அப்படியே நாங்களும் பார்த்த சந்தோஷத்தோடைய கொல்லிமலைக்கு ஒரு டாட்டா பாபே சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரோம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மிக 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 கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய், டேக் கேர்.